எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. சரி ஓகே, நான் பாப்பா தூங்குற மாதிரி தெரியல, நீங்களா போய் தூங்குங்க போங்க. இப்போதைக்கு பாப்பா தூங்குற மாதிரி தெரியல, உங்க வேலையை கேட்டு நீங்க போய் தூங்குங்க. அவ இப்பதான் நல்லா சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கா, இன்னும் தயாராகி அவ்வளவுதான், நீங்க போங்க. நீ சமாளிச்சிருவியா தனியா? அதுதான் கூட கதறி இருக்காங்களே, அது போதும் விடுங்க, அதெல்லாம் சமாளிச்சிருவோம்னா போங்க. ஆனாலும்டா ஒரு டாக்டரை பார்த்து குழந்தைய சமாளிச்சிருவான்னு கேக்குற பத்தியா? டேய் நீ கெடாமாடு சமாளிச்சிருவா, அவ அப்படியா? அறிவு கிட்ட என்னடா பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதுல? லைட்டா அப்படிதான் தெரியுது, கொஞ்சம் மறைச்சு வச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். உன்னை நான் கொல்ல போறேன், போய் தூங்கலப்படா. நீ சங்கீதா வெளியில போறான்னு நினைக்கிறேன், நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். அதுதான் தெரியல, தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன், நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். சரிண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. சரிடா. சரி அண்ணா, நீங்களும் போங்க. சரிடா, பாப்பா அழுந்தானே என்ன கூப்பிடு. போடா போடா, அவ அழுக மாட்டா, அழுந்தா கூப்பிடுறேன் போ. முதல்ல நீ உன் மூஞ்ச பாப்பா கிட்டே காட்டாது, உன் மூஞ்ச பார்த்தாலே அது அழுந்துரும். என் மூஞ்சி பேய் மாதிரி இருக்கும், உங்க மூஞ்சில பளபளன்னு இருக்குல்ல. ஏதோ குழந்தைக்கு அப்பாங்கிறனாலதான் இங்க உட்கார வச்சிருக்கோம், இல்லாட்டினா உன்னால எப்பயோ துரத்தி விட்டுருப்போம். அட நீ எங்க தங்கச்சிமா, உன்னை துரத்தி விட முடியுமா? நீங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கீங்க பாத்தீங்களா, என்ன சொல்லணும்னா செருப்பா நடிச்சுக்கணும். நீ போதுமா, இவனுங்களா திட்டிட்டு இருக்காங்க, நீ தான் ஒரு புருஷனுக்கு அப்படியே இது பண்ணணும். டேய் தங்கையே, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. நான் கேள்விப்பட்டது இல்லையா, கல்யாணாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் சொல்லிருக்காங்க. நான் என்னடா நீங்க இப்ப நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், புருஷனுக்கா அண்ணனுக்கா? டேய் உனக்கு புரியாதா, அவளும் உன் விருப்பமே இல்லாம தாலி கட்டினா, அவ முக்கியமா நாங்க முக்கியமா? உன்னோட விருப்பத்தை கேட்டு நாங்க முடிவு பண்ணுவோம், நாங்க முக்கியமா அவ முக்கியமா? நல்ல குடும்பத்துல எதையாவது போட்டு குழப்பி விட்டுறாதீங்கடா, அமைதியா போங்கடா. அண்ணன் அண்ணன் தான்டா, அவனுக்கு அது புரியாது. அண்ணன் அண்ணனாவே இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை முட்டிவிடாம அமைதியா போயிருங்க. குழந்தைய பார்க்க வந்தோமா, குழந்தைய பார்த்துட்டு போயிடணும் நம்ம எல்லாம். டே நான் சண்டையை முட்டியுள்ளடா, பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வர்ற, உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம தங்கச்சி மறந்துடக்கூடாதுல. டே ஆமா, ஆதி சொல்ற மாதிரி தங்கச்சி எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. அவ மறக்காமலே இருக்கட்டும், நீங்க எல்லாம் ஞாபகப்படுத்தி விடாம இருந்தா சரிதாண்டா. சரி பொழைச்சு போ, என்ன பண்றது, உன்னோட நேரம். நீங்க சொன்னாலும் சொல்லணும், அதுக்கப்புறம் எல்லா சம்மதத்தோட நான் தாலி கட்டியிருப்பேன். அப்படி நீ பண்ணிருக்கணும், அப்படி நீ பண்ணல, அப்ப தப்பு தப்புதான். கிளம்புங்க, தயவு செஞ்சு எல்லாம் கிளம்பி போய் தூங்குங்க. நல்லா நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்த, வந்து கெடுத்து விட்டு சண்டையை முட்டி விட்டு வெளில போயிருவீங்க போல, எல்லாம் கிளம்பி இருங்க தயவு செஞ்சு. நம்மள அவன் துரத்தி விடுறதுலயே இருக்காண்டா. நீங்க உங்க தங்கச்சிய பத்திரமா பாத்திருந்தா நான் ஏன் தாலி கட்ட போறேன்? அவ ஏதோ வளரிட்டு இருக்கா, நம்ம எல்லாம் கிளம்பலாம் வாங்க. ஒரே வார்த்தையில கிளம்பலான்ட்டீங்க. ஆமாண்டா, கிளம்பதான் போறோம். அதுவும் பாட்டி வீடு நீ முன்னாடியே சொல்லிருக்கணும், சொல்லாதது உன்னோட தப்பு, அது எங்களோட தப்பு இல்ல. சரி நாங்களும் கிளம்புறோம், நீ வெட்டியா உட்கார்ந்துட்டு இருப்ப, எங்களுக்கு வெட்டியால உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுடா. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குடா. அப்போ தயவு செஞ்சு முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். சொன்னோடு சொல்லல, அந்த வேலையை தான் போய் பார்க்க போறேன். சரி ஓகேடாமா, பாப்பா தூங்கிட்டானா நீயும் தூங்கு. ஐயோ நான் எனக்கு தூக்கமே இல்லனா. தூக்கம் இல்லனாலும் கண்ணை மூடி தூங்கு, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். போ. சரினா பாப்பா தூங்கிட்டானா கண்டிப்பா தூங்குறேன், கிளம்புங்க. நான் எப்படி பார்த்தாவ காலையில வரைக்கும் தூங்க மாட்டா, எங்களுக்கும் இந்த ராத்திரி சிவராத்திரி தான்டா. ஒன்னும் குறைச்சிட மாட்டேடா, பாப்பாக்காக முழிச்சிருந்தா குறைச்சிட மாட்டேன். சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க, உன் தங்கச்சி தூங்கணுமா நான் தூங்க கூடாதா? நாங்க அப்படித்தாண்டா சொல்லுவோம், பாப்பாவை நல்லா பாத்துக்கோ. ஆமாண்டா, பாப்பாவையும் எங்க தங்கச்சியும் நல்லா பாத்துக்கோ. நான் பாக்காம நீங்க எல்லாம் பாக்குறதே இல்ல பாருங்க, கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு வார்த்தை கூட என்ன நல்லா பாத்துக்கோன்னு யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல, அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லடா. அதுதான் நல்லாவே தெரியுது. பாத்துக்கோ, உன் குழந்தை வளர்ந்து வந்து சொல்லு, என் அப்பாவை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லு, அப்ப நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். அது என்னமோ இன்னும் ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷமே என்ன யாரும் கண்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷம் இல்லடா, இதுக்கு மேல உனக்கு கண்டுக்கவே மாட்டோம், அது நல்லாவே தெரியுதுடா உங்க மூஞ்சிலேயே. சரி நீங்களா போய் தூங்குங்க. ஆமா, நான் பாப்பா இப்போதைக்கு தூங்குற மாதிரி தெரியல, கொட்ட கொட்ட முடிச்சு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா பாருங்களே. அதான் பாரு, என் தங்கம் எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கானு. உங்க தங்கம் தானடா நல்லா சிரிச்சிட்டு இருக்கானா, உங்களால தூங்க விடாம எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போனா அவளும் நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருவா. ஆனா ஒண்ணு நல்லா தெரியுதுன்னா, உங்க யாரையும் தூங்க விட மாட்டான்னு மட்டும் தெரியுது. வந்த உடனே எவ்வளவு சேட்டை பாருங்களே, வளர வளர என்ன எவ்வளவு சேட்டை பண்ண போறாளோ. எங்க தங்கம் வீட்டையே ரெண்டாக்கிரும். ஆமாமா, எங்க தேவதை வீட்டை ரெண்டாக்காம இருந்தா சரிதான். அது கொஞ்சமாச்சும் பாப்பாவை அடிச்சு இழுக்கணும்னா, பாப்பா மேல மட்டும் 2 பேரும் கை வச்சீங்க அவ்வளவுதான். ஓஹோ இது வேற ஸ்ட்ரிக்ட்டானா? பாப்பா மேல யாரும் கை வைக்க கூடாது. ஏடா பாப்பாவை அடிக்கவே மாட்டேன், சேட்டை மட்டும் பண்ணா உங்க எல்லாத்துக்கு மேலயும் தான கை வரும். அதுக்கப்புறம் என்னலாம் கேட்க கூடாது, ஏன் அடிக்கிறீங்கன்னு. பாப்பாக்காக நாங்க அடி வாங்கிக்கோ. என்னடா வாங்குவீங்க வாங்குவீங்க, நல்லா வாங்க போறீங்கன்னு மட்டும் தெரியுது. சரி
சரிண்ணா நீங்களா போய் தூங்குங்க போங்க. சரிடா நாங்க போய் தூங்குறோம். பாப்பா ஏதோ அழுந்தானே எங்களுக்கு கூப்பிட்டு. சரிடா உடனே கூப்பிட்டுறேன் போங்க. சரிண்ணா நான் கொஞ்ச நேரம் பார்க்குக்கு போய் நடந்துட்டு வரேன். இன்னத்துக்கா மணி 1? நான் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு, நான் நடந்துட்டு வந்துடுறேன். நான் அப்பதான் கொஞ்சம் தூங்குவா. உள்ளாரியே இருந்துட்டு இருந்தானா அவ கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே தான் இருப்பா. கொஞ்சம் வெளியில போய் ஏதாவது சுத்தி காட்டலாம். ஆமா நாங்க 2 பேரும் போறோம், நீங்க போய் தூங்குங்க. நாங்களும் கூட வரோம். அண்ணா வேணாம், நீங்க போய் தூங்குங்க போங்க. எங்களுக்கு தூக்கம் வரல, நாங்க அப்படியே நடந்துட்டு அப்படியே தூங்கிடுவோம். சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிண்ணா போங்க. எங்க மேல எவ்வளவு பாசம் உங்களுக்கெல்லாம். உங்க மேல பாசம் வைக்காம வேற யார் மேல வைக்க போறோம்? இது நல்லாவே தெரியுதுன்னா நீங்க போய் தூங்குங்க. நான் ஒரு குழந்தைக்கு இவ்ளோ பாசம், நான் அவ எவ்வளவு ஹாப்பியா வளர போறான்னு மட்டும் பாருங்க. அதெல்லாம் நாங்க நிறைய பாசம் வச்சிருப்போம் எங்க தேவதை மேல. அது இப்பவே நல்லா தெரியுதுனா. வந்து அடிக்க கூட விட மாட்டேங்கிறீங்க, நல்லாவே தெரியுதுனா. அப்ப பண்ண மிரட்டலானா அடிக்க கூடாது குழந்தைய. ஓகேனா நீங்க சொன்ன மாதிரி மிரட்ட மட்டும் செய்யலாம், அடிக்கவே வேணாம். ஆமா இப்ப எதுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க நீ? அது என்னன்னு தெரியல சிவா, உள்ளார ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வெளியில வந்திருக்கேன். 1 மணிக்கு போய் தூங்க சொன்னா வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எல்லாரும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க? எனக்கு சுத்தமா தூக்கமே வரல, நான் என்ன பண்றது? ஏன் தூக்கம் வரல? அதுதான் என்னன்னு தெரியல, சுத்தமா தூக்கம் வரல. வேற ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் கொழுப்பு அவ்வளவுதான். நல்லா காலையில எல்லாம் தூங்குறல, அதனாலதான் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றது? காலையில தூக்கம் வருது, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. அங்க பாப்பா அழுந்துட்டு இருக்கா, பாப்பா விட்டுட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். அச்சச்சோ பாப்பா அழுகுறாளா? என்னாச்சு? தூங்காம அழுந்துட்டு இருக்கா. இப்ப நல்லா சிரிச்சிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் அழுந்துட்டு இருந்தா இப்ப சிரிச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சிவா. சரி உள்ளார போலாமா? இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கலாமே, உள்ளார வேண்டாம். ஏன் என்னாச்சு இப்படியே இருக்கலாம்? ஆமா நான் பாட்டுக்கு வெளியில வந்த, உங்களை யார் வெளியில வர சொன்னது? நீ தனியா வந்தியா, அதனாலதான் நானும் வந்தேன். அப்ப பாசம் இருக்கு போல. உன் மேல பாசம் இல்லாம இருக்குமா? சரி ஓகே உள்ளார போய் தூங்கு. இங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அம்மா மட்டும் பார்த்தாங்க அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்கம்மா, சொல்ல மாட்டாங்க. வந்து பார்க்க மட்டும் சைட்டோ அப்புறம் இருக்கு நமக்கு. நைட் நேரத்துல தூங்காம பாப்பா மாதிரி நீயும் முழிச்சிட்டு இருக்க பாத்தியா? சாரி பாப்பா கிடையாது, பேய் மாதிரி உலாவிட்டு இருக்க. இல்ல சிவா, உள்ளார தூக்கமே வர மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? நான் பாட்டுக்கு இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு உள்ளார போயிருப்பேன். இப்ப நீங்க வேற வந்துட்டீங்க, இன்னும் உள்ளார போகணும்னு தோணவே தோணாது எனக்கு. அப்படி இங்கே தூங்குமா, நான் உள்ளார போறேன். ஒரு வைஃப இந்த இருட்டுல தனியா விட்டுட்டு போறீங்க. நீங்கலாம் மனுஷனா? நீங்கலாம் ஒரு நல்ல புருஷனா? ஆமாமா, நான் நல்ல புருஷனே கிடையாது. நான் உள்ளார போறேன். சரி கால் எடுத்து மட்டும் வச்சிருங்க, அப்புறம் இருக்கு சொல்றீங்களா? போங்க, எனக்கு என்ன பயமா? கிளம்புங்க. எரும மாடு எப்படி போறான் பாரு. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணல என்ன சொல்லணும்? என்ன செருப்பா நடிச்சுக்கணும். நல்ல மரியாதை கொடுக்குறேன் நான் போனதுக்கு அப்புறம். எரும மாடு வருவேல இந்த பக்கம், அப்புறம் இருக்கு உனக்கு. எப்படி கேசலிட்டு போட்டா மண்டையே வலிக்குது. வரட்டும் இந்த பக்கம் கருவாயா. ஓ மேடம், எனக்கு பட்ட பேர்ல வச்சுட்டாங்க போல. இருடா உனக்கு இருக்கு. உனக்கு என்ன கொழுப்பு, என்னையே தள்ளி விட்டு போறியா? எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஒரு வேளை, அப்புறம் இருக்குடா உனக்கு. அச்சச்சோ இருட்டா இருக்கே, பயமா இருக்கே. பேசாம உள்ளார போய் உட்கார்ந்துடலாமா? உள்ளார போய் உட்கார்ந்தா ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றது? இங்கே உட்கார்ந்துட்டு போ. நம்ம பக்கத்துல பேய் பிசாசு இருந்துச்சுன்னு அதுதான் பயந்துட்டு போகும். சொன்ன வார்த்தையிலே உருப்படியா இன்னைக்குதாமா நீ சொல்லியிருக்க. வெறும் வார்த்தை இதுதாமா. அச்சச்சோ பூச்சாண்டி பூச்சாண்டி. அச்சச்சோ கருப்பு பூச்சாண்டி வந்தா யாராவது வந்து பிடிங்க. ரொம்ப நடிக்காது சரியா? வாய்க்கிலே தள்ளி விட்டு போனா அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்களா? கிளம்புங்க. என்ன விட்டுட்டு போக தெரிஞ்சுச்சுனா கட்டன பொண்டாட்டிய ரோட்லயே விட்டுட்டு போட்டீங்களே, கிளம்புங்க. இதுமா இது ரோடு, இது வாசல்மா. எங்களுக்கு வீட்டை தாண்டி வச்சாலே எங்களுக்கு ரோடு தான். இந்த ரோட்ல விட்டுட்டு போனீங்களா, இதுக்கு மேல என் பக்கமே வந்துடாதீங்க. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ, டிவோர்ஸ் தான். மேடம் எந்த கோர்ட்டுக்கு போக போறீங்க? எதுக்கு போனா நீங்க என்ன பண்ண போறீங்க? கிளம்புங்க. விட்டுட்டு போக மட்டும் தெரிஞ்சிச்சுனா டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், அப்ப கையில வாங்கிட்டு உட்காருங்க. அப்ப வருத்தப்படுவீங்க எனக்காக. ஐயோ இவ்ளோ நல்லவள விட்டுட்டோமே வருத்தப்படுவீங்க. கிளம்புங்க. அத நீ நினைக்காம இருந்தா சரிதான். நான் வருத்தப்படுவேன் நீ நினைச்சிட்ட பத்தியா? அங்க இருக்கிறமா. எப்ப டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும்? நாளைக்கே அவன் கையில டிவோர்ஸ் நோட்டீஸ் போகுமா சங்கீதா? ஆனா அது என்ன தூங்கலையா? இல்லடா என்ன தூங்கல. பாப்பா இருந்தாலும் கொடுத்துட்டு அப்படியே இங்க வந்தோம். பாத்தீங்களா எனக்கு சப்போர்ட்டுக்கு எவ்வளவு ஆள் இருக்குன்னு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி டிவோர்ஸ் குடிக்கிறா நம்ம பாப்போம். எனக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குமா? ஆமாடா, உங்களுக்காக நானும் சப்போர்ட் பண்றேன். ஆமா இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லனா, தூக்கம் வரலையா இங்க வந்தேன். அப்படியே சிவாவும் வந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. இங்க 2 பேத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொன்னா என்ன பிரிச்சோட பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாம்? சும்மா ஏதோ ஒரு வார்த்தைக்கு டிவோர்ஸ்னு சொல்லிப்பா உடனே பிரிச்சுட்டுவீங்க போல. உனக்கு புரியாதுடி, அதுல நாங்க கரெக்ட்டா இருப்போம். இருப்படி இருப்ப, நல்லா இருப்ப நீ. நீங்களா போய் தூங்குங்கடா. ஏன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவளுக்கு தூக்கம் வரல, நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு மட்டும் தூக்கம் வந்துச்சடா. தூக்கமே வரல, அவங்க பார்க்குக்கு போயிருக்காங்க, அதனாலதான். அண்ணா இன்னொருத்தர பார்க்குக்கா? ஆமாண்டா, குழந்தை தூங்குற மாதிரி தெரியல, அப்படியே நடந்தா தூங்கல, அதனால பார்க்குக்கு போயிருக்காங்க. பக்கத்துல தானே. ஆமாண்டி, நீங்க 2 பேரும் தூங்கிட்டு தானே இருந்தீங்க. இங்க என்ன எல்லாம் நடந்து போற சவுண்ட் கேட்டுச்சா? அதான் யார் என்னன்னு பார்க்கலாம் நானும் அம்மாவும் எந்திரிச்சு வந்தோம். ஆமாண்டி, மித்தவங்க நல்லா கொட்டோடு தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா நம்ம தாராவள சொல்லவே தேவையில்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கா. யார் அவள? பூகம்பமே வந்தாலும் எந்திரிக்க மாட்டா, அவ வேற எந்திரிச்சு வர போறாளா? அதனாலதான் அவ நிம்மதியா தூங்குறா. நமக்கெல்லாம் பாரு சின்ன சவுண்ட்ல எந்திரிச்சு வந்துட்டோம். இதுமா நீங்க சின்ன சவுண்ட். குழந்தை அழுந்துட்டு இருந்துச்சு, அது கூட கேட்காம இருந்துட்டு. அது ஏதோ கேட்கல விடுங்க.
அதெல்லாம் கண்டுக்க கூடாது. என்ன பண்றது, முழிச்சிட்டோ தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால உங்க கூட சேர்ந்து அப்படியே இங்க உட்காரலாம்னு வந்தோம். ஆக மொத்தத்துல யாருக்கும் தூக்கம் வரல, நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதானே? அதேதானா, யாருக்கும் தூக்கம் வரலன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, நமக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதே, அவங்கள எப்படி தூக்குறாங்க பாத்தியா? ஆனாலும் இந்த நைட் வியூ எவ்வளவு சூப்பரா இருக்குல. அது என்னமோ உண்மைதான், இந்த நைட் டைம்ல உட்கார்ந்து பேசுறதே ஒரு தனி சுகம் தான். ஆமாண்டி, சூப்பரா இருக்கும். அது ஒரு ஃபீல். உங்களுக்கு தானே எல்லா ஃபீலும் வரும். தேங்க்யூ சொன்னதுக்கு. பூ போல தீ போல மான் போல மழை போல வந்தா, காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தா, கனவுக்குள் அல்ல கற்பனை அல்ல. இந்நேரத்துக்கு என்ன தூங்காம எங்க போறீங்க? பாப்பா அழுந்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு இருந்தாலும் தூங்க மாட்டேங்கிறா. அதனாலதான் கொஞ்சம் பக்கத்துல பார்க் இருக்குல்ல, அங்க நடந்துட்டு வரலான்னு. இந்நேரத்துக்கு பார்க்கா? என்னதுக்கு? போங்க உள்ளார. கொஞ்ச நேரம் நடந்து அப்படியே தூங்கிடுவாளா, அதனாலதாம்மா. வீட்டுக்குள்ளேயே இருக்கனால ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வெளியில கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலான்னு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா ரொம்ப சேட்டை பண்றா போல இப்பவே. அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வேலை தரா. நீங்க வேற, இப்பதான் அண்ணனுங்க எல்லாரும் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிரிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அழுந்துட்டு தான் இருந்தா. சரி, வெளியில கூட்டிட்டு போயிட்டு அவ தூங்குனதுக்கு அப்புறம் நீயும் போய் தூங்கு போ. சரிம்மா. அதர் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க போங்க. நீங்க எதுக்கு இப்ப எந்திரிச்சு வந்தீங்க? நீங்க போங்க. எல்லாம் அங்க உட்காந்து பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி தூக்கம் வரும்? பின்னாடியா? என்னாச்சுமா? தெரியல. ஆதி சிவா இவங்கலாம் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. தெரியல. பாப்பா அழுந்தனால முழிச்சிட்டாங்க. தூக்கம் வரலன்னு நினைக்கிறேம்மா. அம்மா தாரேங்க. அவ நல்லா தூங்கிட்டு இருக்காடா. பாப்பாவை பாத்துக்கிறேன் நல்லா தூங்கிட்டு இருக்காளாமா. முழிச்சுக்கிட்டே இருந்தால, அதனால தூங்கிட்டாடா அவ. நீங்க போய் தூங்குங்க போங்க. சரி. பாப்பாவை நீ பிடிச்சிக்கிறியா இல்ல நான் பிடிச்சிக்கிட்டுமா? இல்ல கதர், நானே பிடிச்சுக்கிறேன். தூங்குறாள பாத்தீங்களா, எப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்களேன். அதான் சொல்லுவாங்களே சில குழந்தைங்க நைட்டு தூங்காதுன்னு. சில குழந்தைங்க இல்ல கதர், மொத்த குழந்தைங்களும் தூங்காது போல. பாருங்க, நல்லா சிரிச்சிட்டு கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கா. அம்மா அப்பா தூங்கல, நான் மட்டும் ஏன் தூங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா போல. இவ தூங்குனதானே நம்மனால தூங்க முடியும். அதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு அவங்க அம்மா அப்பா தூங்கல, அதனால அவளும் தூங்கல. ஐயோ முடியல கதர், தூங்குறாள பாருங்களேன். இவ இன்னும் வளர்ந்து ஐயோ முடியல இப்பவே. எவ்வளவு சேட்டை பண்ண போறான்னு மட்டும் பாருங்க நீங்க. ஆமா கதர், நீங்க சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களோ? கொஞ்சம் ரொம்பலாம் சேட்டை பண்ண மாட்டோம், கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம். இது கொஞ்சம் சேட்டைனாலே சேட்டை தானே. அதுல என்ன கொஞ்சம் நிறைய? நீ என்ன கேட்டதே இப்ப நீ பண்ணுவியான்னு சேட்டல ஃபர்ஸ்ட். வீட்டுக்கு ஒரே பண்ணால வீட்லயே ரெண்டாக்கும். அதுவும் தாரா வந்துட்டா இன்னும் அவ்வளவுதான். நீ பண்ணும்போது நம்ம குழந்தை சேட்டை பண்ணாதா? இப்ப தெரியுதுப்பா என்னென்ன சேட்டை பண்ணா அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு. குழந்தைங்கனாலே சேட்டை பண்ணும், சேட்டை பண்ணாதான் குழந்தைங்க. ஆமா கதிர், அது என்னமோ உண்மைதான். ஆனாலும் பாருங்களேன், பார்க்ல நம்ம மட்டும் தனியா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் தனியா வந்திருக்கோம். தனியா இல்ல, பாப்பா கூட. சரி விடு, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் தனியா வந்திருக்கோம்ல. அன்னைக்கு அந்த பைக் ரைடோட கடைசி, அதுக்கப்புறம் எங்க நம்ம தனியா போனோம். ஆமா, அது என்னமோ உண்மைதான். இதுவும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. நைட் டைம்ல அழகா வெளியில நடக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல கதிர். ஆமா, அது என்னமோ உண்மைதான், ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு பாப்பா தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படி முழிச்சிட்டு இருக்கா பத்தியா, நம்மளையே பாத்துட்டு இருக்கா அவ்வளவு அழகா. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நமக்குன்னு ஒரு குழந்தை அவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. அது என்னமோ உண்மைதான், 1 இயர் ஆச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. நினைச்சு கூட பார்க்க முடியல பத்தியா, நம்ம 2 பேரும் சேருவோமா அப்படின்னா. அதுவும் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏத்துக்குவாங்களா, தப்பு பண்ணிட்டோமேன்னு எவ்வளவு யோசிச்சல. ஆமா கதிர், அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்க கூட இப்படியே பக்கத்துல எப்போதுமே நிக்கணும். எப்போதுமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். எப்போதும் உனக்கு துணையா நான் இருந்துகிட்டே இருப்பேன். விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டாய் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை